ஹாய் எவ்ரிவன். ஜெஸி மேக்ஸ் சேனலில் இப்போ 9th சிபிஎஸ்சி மேக்ஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1ல் வந்துட்டு கொஷின் நம்பர் 1 என்ன கேட்குறாங்கன்னா, இஸ் ஜீரோ அ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரேஷ்னல் நம்பர். ஓகே, ஜீரோ வந்து ஒன்லி ஜீரோ அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆக்சுவலாக அது வந்து டிவைட் ஃபார்ம்லேயும் நம்ம எழுதலாம். லைக் 0/1 0/2 அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எழுதினாலும் ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மில் ஆனால் நம்மளால் எழுத முடியும். எஸ், அப்போ அது வந்து ரேஷ்னல் நம்பர் தான். ஏன்னா உங்களுக்கு ரேஷ்னல் நம்பர்னால் என்னென்னா, எஸ் நான் 0 ரேஷ்னல் நம்பர் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஐம் எக்ஸ்பிளைனிங் ஹவு. ஓகே, எப்படின்னா இட் கேன் பி ரிட்டன் லைக் திஸ் ஃபார்ம் வேர் 0/q, அதாவது p/q ஃபார்ம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 0/qன்னு எழுதலாம். வேர் p is equal to let pb is equal to 0 and q வந்து எனி இன்டீஜர். சரிங்களா, ஆனால் q not equal to 0வாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் காட்டுறேன். q not equal to 0னா டிவைடில் வந்து 0 இருந்தால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது, 0 தான் கிடைக்கும். ஸோ ரேஷ்னல் நம்பராக அது ஆக முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ 0 வந்து எஸ் இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். ஏன்னா நம்ம இந்த ஃபார்மில் அதை எழுத முடியும். அதனால எஸ் இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர்னு நமக்கு ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம். அதாவது 4 வந்து சேம் எக்ஸசைஸ் 1 கொஷின் நம்பர் 4 அதுவும் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இருக்கும், லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொஷின் 2, 3 நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கிவ் ரீசன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நேச்சுரலாக நம்பர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுதான் நமக்கு தெரியும். இப்போ 1 பென் இருக்குது, நெக்ஸ்ட்டு 2 பென். இப்போ எதுவுமே இல்லாதப்போ 0 பென் நம்ம அதை மென்ஷன் பண்ண மாட்டோம். நேச்சுரலாக நம்ம 1 இருக்குன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் எத்தனை இருக்குதுன்னு நம்ம கேட்போம். ஸோ அதுதான் நேச்சர். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் அப்டில் எண்டே இருக்காது, இன்ஃபினிட்டி, அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு தான் வந்து ஹோல் நம்பர்ஸ் வந்து ஃபைன் பண்ணாங்க. ஜீரோவும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா, நம்ம ஜீரோலேருந்து எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் இது தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த ஜீரோ தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஹோல் நம்பருன்னு சொல்கிறோம். எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர் கேட்குறாங்க. அதாவது ஹோல் நம்பர் வந்து ஜீரோ மட்டும் கிடையாது, ஜீரோலேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே அப்டில் இன்ஃபினிட்டி அது ஹோல் நம்பர் தான். ஸோ எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர் அப்படின்னு அவங்க கொஷின் பண்ணும்போது, எஸ் எல்லா நேச்சுரல் நம்பர் 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற எல்லா நேச்சுரல் நம்பர்லேயும் என்ன பார்த்திங்கன்னா ஹோல் நம்பர்லேயும் இருக்குது. ஸோ எஸ் ட்ரூ, ஆஸ் ஹோல் நம்பர் கண்டென்ஸ் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் 0 ஆல்சோ. அதனால் அது நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் போகிறோம். எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி இன்டீஜர் வந்து ஹோல் நம்பராக இருக்க முடியாது. ஏன்னா ஹோல் நம்பர் வந்து உங்களுக்கு வெறும் ஜீரோவும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸாக இருக்குது. இன்டீஜர்ஸில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ஸும் வந்து உங்களுக்கு இன்டீஜர்ஸில் வந்து இருக்குது. நெகட்டிவ் சைடும் உங்களுக்கு இப்போ எப்படி பாசிட்டிவில் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது மாதிரி நெகட்டிவில் வந்து -1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ -1லேருந்து நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும், அதுவும் நம்ம இன்டீஜர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ வந்துட்டு எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ஹோல் நம்பர் சொல்கிறது ராங். ஏன்னா -2 இல்லை -3 ஏதாவது ஒரு நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோன்னா அது வந்து இன்டீஜர்ஸ் மட்டும்தான், ஹோல் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ ஃபால்ஸ், ஆஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் நாட் ஹோல் நம்பர்ஸ். இந்த மாதிரி நம்ம ரீசன் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு -2 -3 ஆர் இன்டீஜர்ஸ் பட் நாட் ஹோல் நம்பர்ஸ் நம்ம
எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்ரி ரேஷ்னல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர் அப்படி சொல்கிறாங்க. எல்லா ரேஷ்னல் நம்பரும் ஹோல் நம்பராக இருக்க முடியாது. இப்போ 0 வந்து உங்களுக்கு ரேஷ்னல் நம்பர் அண்ட் ஆல்சோ 0 வந்து ஹோல் நம்பர்லேயும் இருக்குது. ஓகேவா? 0/1 0/2 அப்படி எழுத முடிகிறதுனால அது வந்து ரேஷ்னல் நம்பர்னும் நம்ம சொல்லுவோம், ஹோல் நம்பர்னும் சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து அதர் இன்டீஜர்ஸ் லைக் 3/5 2/3 இதெல்லாம் வந்து ரேஷ்னல் நம்பர் மட்டும்தான். இது டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெசிமல்ஸில் வேல்யூ கிடைக்கும். இப்போ 3/5 டிவைட் பண்ணால் டெசிமலில் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ஹோல் நம்பராக இருக்க முடியாது. ஏன்னா ஹோல் நம்பர் வந்து பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் ஹோல் நம்பர். டெசிமல் வேல்யூஸ் அதெல்லாம் ஹோல் நம்பரில் வராது. ஸோ எவ்ரி ரேஷ்னல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ரேஷ்னல் நம்பர் லைக் 3/5 2/3 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்துட்டு ரேஷ்னல் நம்பர் மட்டும்தான், ஹோல் நம்பர் கிடையாது. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ரீசன் கொடுத்துட்டு முடிச்சிடணும். ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான். 2 மார்க்ஸில் இல்லை 3 மார்க்ஸில் கிடைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.